மேல்மட்டத்தில் கொண்டு போயிருந்தாலும் எங்களுக்கு எப்போ பார்த்தாலும் செய்யலாம். சதானந்த ராஜா பரமேஸ்வரி. நான் பெரிய குளத்தில் இருக்கிறேன். எனக்கு என் மகன் 3 பேர் கடத்தப்பட்டிருக்காங்க. என் மூன்றாவது மகன் சிவகுமார், அவரை மன்னாரில் நேவி கடத்தினது, நேவி கைது செய்தவர். அவரை நான் போய் விசாரித்த போது நான் உங்களோட மகனை விட்டேன்னு சொன்னார். அதுக்கு பிறகு 2008 அருள்சீலன், சதானந்தராசா அருள்சீலன் என்றவரை வீட்டில் வந்து ஆட்டோவில் எங்களை வீட்டில் வந்து எங்களோட மகனை வீட்டுக்கால இருந்தாட்டி எங்களை அவரை கடத்தினவங்க. மூன்றாவது மகன் நிசாந்தன், சதானந்தராசா நிசாந்தனை கடையில் டவுனுக்குள்ளே கடையில் வேலைக்கு விட்ட இடத்துல அவரை வெள்ளவேனில் அவரை கடத்தினாங்க. இந்த வரைக்கும் அவருக்கு எந்த நல்ல முடிவும் இல்லை. நானும் எல்லா இடம் தேடி திரிஞ்சு இந்த வரைக்கும் நான் எல்லா இடம் திரிஞ்சிட்டேன். இந்த வரைக்கும் எனக்கு இந்த பிள்ளைகள்ற நிலைமை ஒன்றும் தெரியாது. எனக்கு இந்த பிள்ளைகள்ற நல்ல முடிவு தரணும் என்று நான் இதில் கேட்குறேன். அதோடைய எனக்கு எந்த மகண்ட பிள்ளையோண்ட பேர பிள்ளை ஒரு ஆளை நான் வச்சு பராமரித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு யாருமே இல்லை. நான் அந்த பிள்ளையை நான் சரியாக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். எனக்கு இந்த தொழில் செய்கிறதுக்கோ இந்த விதங்கள் வேலையும் இல்லை. எனக்கு அரசாங்கத்தால் எந்த உதவிகளும் இல்லை, சமத்தியும் இல்லை. இந்த பிள்ளைய படிக்க வைக்குது, அவள் பள்ளிக்கூடம் போகிறா, ஸ்கூல் விட்டு எடுக்கிறேன். மற்றது எனக்கு இந்த வீட்டில் எனக்கு எந்த நேரமும் அச்சுறுத்தலாக இருக்குது. நான் இந்த அரசாங்கத்து மைத்திரிபால சிறிசேனா வீரருக்கு நான் கூடுதலாக வாக்காளருக்கு கூடுதலான வாக்களிக்கிறதுக்கு சனத்துகளோட ஒத்துழைத்தேன். நான் அதில் எனக்கு பக்கத்தில் இருந்து ஒருத்தர், அவர் இருந்து இந்த வரைக்கும் எனக்கு ஒரு சரியாக இருந்தவர். அவர் அவர்கிட்ட மனைவிமார் எல்லாருமே சேர்ந்து எனக்கு வீடு புந்து அடித்தாங்க. அடித்த போதும் இந்த பொலிசில் போய் என்ட்ரி போட்டு, நான் 6 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தேன்னா பொலிசில் போய் என்ட்ரி போட்டும் அவங்களுக்கு சார்பாக தான் எதுவும் நடந்திருக்கு. நான் இணக்க சபைக்கு போக சொன்னதுக்கும் என்னைய சமாதானமாக போச்சுடுங்க. நான் இன்றைக்கு எவ்வளோ வேதனையோடும் இன்றைக்கு வருத்தத்தோடையும் இருக்கிறேன். ஏன் இப்படி எல்லாம் செய்கிறாங்க? அதனபடியா இதுக்கு நல்ல முடிவு எடுத்துறணும். ஆர்ப்பாட்டத்துக்கு நான் அங்கே திருவண்ணாமலையில் இது ஆர்ப்பாட்டம் செய்தக்குள்ளேயும் எனக்கு அடித்தாங்க. நானே எனக்கு ஏன் இப்படி செய்யணும்? எந்த பிள்ளையில காணையிலன்னு தானே நான் தேடுறேன். எனக்கு யாருமே உதவி இல்லை. வேற நான் யாருக்குமே துரோகமா நான் இதை செய்யலை. அதில் என்ன வீட்டு திட்டம் தந்தாங்க, அதையும் என்னைய வீடு தரையிலான்னு சொல்லி அதையும் மறுத்துட்டாங்க. நான் பெரும் கஷ்டப்படுறேன். இந்த ஜனாதிபதி எங்கே இருந்தாலும் எங்களோட பிள்ளைகளை எடுத்து தர சொல்லி தாண்மையுடன் கேட்குறேன். நான் நாராயணபுரம், ஸ்ரீ நாராயணபுரம் தோப்பூரில் இருந்து வந்திருக்கேன். மூதூர். எந்த சகோதரம் 4 பேர் இல்லை. எங்கள் குடும்பத்தில் 4 பேர் இல்லை சகோதரம். அம்மா அப்பா எல்லாம் இல்லை. நாங்கள் 4 பொம்பளை பிள்ளைகள் இருக்கோம். இதை செத்த அண்ணாக்கு 3 பொம்பளை பிள்ளைகள், ஆம்பளை பிள்ளைகள். நாங்கள் எல்லாரும் இருக்கோம். எங்களுக்கு உறவு சொல்கிறதுக்கு ஒரு நாங்கள் தனியாக தான் பொம்பளை பிள்ளைகள் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு இந்த கடைசியாக காணாமல் இந்த அண்ணா 2009 2ஆம் மாதம் 5ஆம் தேதி கடத்தின வெள்ளவேன் தான் கடத்தினவங்க. ஆனால் வச்சுருந்த சம்பூர் கேம்ப்லாம் வச்சுருந்ததை கண்டத்துக்கெல்லாம் ஆள் இருக்குது, கண்டு வந்த ஆக்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் நாங்கள் போகாத இடம் இல்லை. எல்லா இடமும் போயிருக்காங்க. அம்மா அப்பாவில் நான் அக்கா சகோதரம் எல்லோரும் போனாங்க. எல்லா இடமும் போனால் அந்த கேம்பில் இருக்குது, இந்த கேம்பில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு முடிவும் இல்லை. எங்களுக்கு இந்த ஜனாதிபதி எங்களுக்கு நல்ல முடிவு சொல்லணும். மற்றது இந்த காணாமல் போன ஒப்பீஸ் ஒன்று திறக்க போகிறாங்க கொழும்பில். அந்த ஒப்பீஸுக்கு போய் வர அளவுக்கு எங்களுக்கு எதுவும் இல்லை. எல்லாத்தையும் நாங்கள் உடம்பு உயிர் சகோதரம் எல்லாம் இழந்து, சொத்து பத்து எல்லாம் இழந்து நாங்கள் நிற்கிறோம். அந்த அம்மா சொன்ன மாதிரி நானும் 1,70,000 இந்த சகோதரத்துக்காண்டி மட்டக்களப்பில் இருக்கிற தினேசன்னு சொல்லி 1,70,000 எடுத்துகிட்டு வாங்க, உங்கள் அண்ணனை கடத்தி வச்சுருக்கேன் பேப்பர் பெக்கில் எங்கிட்ட பிள்ளைய இருந்துக்கிட்டு போனேன். இந்த நான் உங்கள் அண்ணனோட கொப்பியை ஐரண்டியை தாங்க, நான் கொப்பி பண்ணிட்டு வந்து இந்த இதுக்குள்ளான் இருக்காளன்னு சொல்லிட்டு காசு எடுத்துட்டு அந்த போக்கா போயிட்டேன். நாங்கள் காசும் இல்லை, இது வரைக்கும் எதுவும் இல்லை. நாங்கள் கஷ்டப்படுறோம் கடுமையாக. எங்களுக்கு அந்த ஆணைக்குழு அந்த காணாமல் போன ஒப்பீஸை இங்கே திருவண்ணாமலையில் திறந்து எங்களுக்கு இதுக்கு உரிய நடவடிக்கை எல்லாம் எடுத்து தரும் மாதிரி நாங்கள் ஜனாதிபதிகிட்ட தாழ்மையுடன் கேட்டோம்.